அசோக் சொன்னது போல அது ஒரு சாதாரண ஹோட்டல் டின்னர் இல்ல. அவன் அவளை தனது தனிப்பட்ட பென்ட் ஹவுஸ் கட்டிடத்தின் மொட்டை மாடிக்கு அழைத்து சென்றான். அங்கே நகரம் முழுக்க மின்விளக்குகளால் ஜொலித்துக் கொண்டிருக்க, மேலே வானம் கருநீல போர்வையாய் படர்ந்திருந்தது. ஒரு சிறிய மேஜை, மெழுகுவர்த்தி வெளிச்சம். அசோக் கையில் ஒரு கரண்டியுடன் சமையலுடையில் நின்றிருந்தான். கன்னிகா ஆச்சரியத்தில் வாயடைத்து போனாள். நீங்களா சமைக்கிறீங்க? நம்பவே முடியல என்றாள் கன்னிகா மெல்ல சிரித்துக்கொண்டே. ருத்ரபுரத்துல நான் வச்ச குங்குமம் வேணா மூட நம்பிக்கையா இருக்கலாம், ஆனா இப்போ நான் உனக்காக செஞ்சிருக்கிற இந்த பாஸ்தா ரொம்பவே நிஜம் கன்னிகா. வந்து உட்காரு என்றான் அசோக். அசோக் அவளுக்கு உணவை பரிமாறினான். அந்த அமைதியான சூழலில் மெல்லிய காற்று கன்னிகாவின் கூந்தலோடு விளையாடியது. அசோக் அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். ஏன் அப்படி பாக்குறீங்க என்று கன்னிகா வெட்கத்துடன் கேட்டாள். அசோக் அவளுக்கு மிக அருகில் வந்தான். உன்னை முதல்ல அந்த திண்ணையில பார்த்தப்போ ஏதோ ஒரு திமிர் பிடிச்ச பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ புரியுது, அந்த திமிர் உன் அறிவோட அடையாளம்னு. கன்னிகா, நான் இதுவரைக்கும் நிறைய பெண்களை பார்த்திருக்கேன். ஆனா உன்கிட்ட இருக்கிற அந்த நேர்மை, அந்த தன்மானம் என்னை ஏதோ செய்யுது. கன்னிகா மெல்ல தலை குனிந்தாள். நீங்க ஆரம்பத்துல நடந்துகிட்ட விதம் எனக்கு பிடிக்கல அசோக். ஆனா இப்போ நீங்க எனக்காக எடுத்துக்கிற இந்த முயற்சி, இது எனக்கு பிடிச்சிருக்கு. அசோக் அவளது கையை பற்றினான். இம்முறை அந்த பிடியில் அதிகாரமில்லை, ஒரு விதமான உருக்கம் இருந்தது. அவன் மெல்ல அவளது முகத்தை நிமிர்ந்தான். இருவரின் கண்களும் ஒருமிக்க சந்தித்தன. அந்த நிமிடம் காலமே உறைந்து போனது போல இருந்தது. மெழுகுவர்த்தியின் மஞ்சள் வெளிச்சம் கன்னிகாவின் முகத்தில் ஒரு கவித்துவத்தை கொடுத்தது. அசோக் அவளது நெற்றியின் மையத்தில் அன்றுதான் குங்குமம் வைத்த அதே இடத்தில் ஒரு மென்மையான முத்தத்தை பதித்தான். கன்னிகாவின் இதயம் வேகமாக துடித்தது. அவள் கண்களை மூடிக்கொண்டாள். அசோக் மெல்ல அவளது கன்னங்களை வருடி அவள் இதழ்களை நெருங்கினான். அவனது மூச்சுக்காற்று அவள் முகத்தில் படர, கன்னிகா ஒரு விதமான பரவசத்தில் அவனது சட்டையை இறுக்கமாக பற்றினாள். இருவருக்கும் இடையிலான அந்த இடைவெளி மெல்ல குறைந்தது. அசோக் மிக நிதானமாக ஆழமான ஒரு முத்தத்தை அவளது இதழ்களில் பதித்தான். அது வெறும் முத்தம் மட்டுமல்ல, அவளது கடந்த கால வலிகளுக்கான மருந்தாகவும் அவளது எதிர்காலத்தின் மீதான அவனது உறுதியாகவும் இருந்தது. கன்னிகா முதலில் திகைத்தாலும் மெல்ல அந்த உணர்வுக்கு ஒப்புக்கொடுத்தாள். அசோக்கின் கரங்கள் அவளது இடையை சுற்றி வளைத்தன. அந்த சிட்டி நகரத்தின் இரைச்சலுக்கு நடுவே அந்த தனிமையான மொட்டை மாடியில் இருவரின் ஆன்மாவும் முதன்முறையாக ஒன்றுடன் ஒன்று பேசிக்கொண்டன. அசோக் மெல்ல அவளை விடுவித்து அவளது நெற்றியோடு தன் நெற்றியை சாய்த்தினான். இனிமே நீ நினைச்சாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது கன்னிகா, ஏன்னா இப்போ நான் உன் மனசுல குங்குமம் வச்சிட்டேன் என்றான் மெல்லிய குரலில். கன்னிகா அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். அவளுக்கு இப்போது புரிந்தது, இந்த முரட்டுத்தனமான அசோக்கின் பின்னால் ஒரு அழகான காதலன் ஒளிந்திருக்கிறான் என்று. நேற்றிரவு நிலவிய அந்த அழகான காதல் மயக்கம் இன்னும் கன்னிகாவின் கண்களிலிருந்து மறையவில்லை. ஆனால் அசோக்கின் கார் அவனது பிரம்மாண்டமான பங்களா வாசலில் நின்றபோது அவளுக்குள் ஒரு இனம் புரியாத நடுக்கம் பரவியது. அசோக், உங்க வீட்ல இதை எப்படி ஏத்துக்குவாங்க? எனக்கு பயமா இருக்கு என்றாள் கன்னிகா தயக்கத்துடன். அசோக் அவளது கையை பிடித்து அழுத்தினான். பயப்படாத கன்னிகா, நான் இருக்கேன்ல. என் வாழ்க்கையில நீ வந்தாச்சு, அதை யாருக்காகவும் நான் மாத்திக்க மாட்டேன். வா, உள்ள போலாம் என்று அவளை தைரியமாக அழைத்துச் சென்றான். வீட்டின் உள்ளே நுழைந்ததும் சோஃபாவில் கம்பீரமாக அமர்ந்திருந்த அசோக்கின் அம்மா ராஜேஸ்வரி அவர்களை ஏறிட்டு பார்த்தார். கையில் ஒரு வைர மோதிரத்தை வருடிக் கொண்டிருந்த அவரது பார்வையில் ஒரு விதமான ஆதிக்கம் இருந்தது. வா அசோக், யார் இந்த பொண்டு? ஆபீஸ் ஸ்டாஃபா? எதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க என்று கேட்டார் ராஜேஸ்வரி. அசோக் கன்னிகாவின் தோளில் கை போட்டு தனக்கு அருகில் இழுத்து கொண்டான். அம்மா, இவ பேரு கன்னிகா. நான் முன்னாடி ஒரு முறை சொல்லியிருந்தேன்ல, அந்த ஊர் திருவிழால ஒரு பொண்ணுக்கு குங்குமம் வச்சிட்டேன்னு. அவ இவதான். இப்போ இவ என் ஆபீஸ்ல வேலை பாக்குறா. ஆனா அதை விட முக்கியம், இவளதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அடுத்த நொடி ராஜேஸ்வரி கையில் வைத்திருந்த காபி கப் மேஜை மீது சத்தமாக வைக்கப்பட்டது. அவர் மெதுவாக எழுந்து கன்னிகாவை மேலிருந்து கீழ் வரை ஒரு ஏளன பார்வையால் பார்த்தார். என்னது, கல்யாணமா? அசோக், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா
ஏதோ ஒரு பட்டிக்காட்டு ஊர்ல ஏதோ ஒரு நிமிஷத்துல தெரியாம பண்ணின தப்புக்காக இந்த மாதிரி ஒரு சாதாரண பொண்ண நம்ம வீட்டு மருமகளா கொண்டு வருவியா? இவளுக்கும் நம்ம அந்தஸ்துக்கும் என்ன சம்பந்தம் என்று ஆவேசமாக கத்தினார். அம்மா போதும், நீங்க ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ, கன்னிகா தான் என் மனைவி. அவளுக்கு இந்த வீட்ல மரியாதை இல்லன்னா எனக்கும் இந்த வீட்ல வேலை இல்ல. அவளை பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க வருத்தப்படுற காலம் வரும் என்று சொல்லிவிட்டு கன்னிகாவின் கையை பிடித்து அங்கிருந்து வெளியே இழுத்துச் சென்றான். கார் நோக்கி நடக்கும்போது கன்னிகா அழுது கொண்டிருந்தாள். அசோக் அவளை நிறுத்தி அவள் முகத்தை தாங்கினான். சாரி கன்னிகா, அம்மா இப்படி பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா கவலைப்படாத, உனக்காக நான் யாரையும் எதிர்ப்பேன். நீ என் கூட இருந்தா போதும். அசோக்கின் அந்த பிடிவாதம் கன்னிகாவிற்கு பயத்தை தந்தது. ஆனால் ராஜேஸ்வரி அவ்வளவு சீக்கிரம் விட்டுவிடப் போவதில்லை என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. மறுநாள் மாலை அசோக் ஒரு பிசினஸ் மீட்டிங்கில் பிஸியாக இருந்தபோது ராஜேஸ்வரி கன்னிகாவிற்கு போன் செய்தார். கன்னிகா, இன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய பார்ட்டி இருக்கு. அசோக் அங்க வருவான். நீயும் வந்தா அவனுக்கு சர்ப்ரைஸா இருக்கும். வா, நம்ம பேசி சமாதானமாகலாம் என்று நைஸாக பேசினார். கன்னிகாவும் நம்பி போனாள். அந்த பார்ட்டி ஹாலில் இசை இரைச்சலாக இருந்தது. ராஜேஸ்வரி அவளிடம் அன்பாக பேசுவது போல நடித்து ஒரு ஜூஸ் கிளாஸை நீட்டினார். இந்தம்மா குடி, புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறீங்க என்றார் விஷமச்சிரிப்புடன். கன்னிகா அதை குடித்த சில நிமிடங்களிலேயே உலகம் சுழலத் தொடங்கியது. அவள் மயக்க நிலைக்கு செல்ல ராஜேஸ்வரி ஏற்பாடு செய்திருந்த ஆட்கள் அவளை தாங்கி பிடித்து ஒரு தனி அறைக்கு அழைத்து சென்றனர். அங்கே ஏற்கனவே ஒருவன் தயாராக இருந்தான். ஆனால் ராஜேஸ்வரி ஒரு விஷயத்தை மறந்தார். அசோக் அந்த பார்ட்டிக்கு வராமல் இருக்க மாட்டான் என்று. அசோக் ஹாலுக்குள் நுழைந்தபோதே தன் அம்மா கன்னிகாவிடம் பேசுவதையும் அவள் தள்ளாடுவதையும் கவனித்து விட்டான். தன் அம்மா எவ்வளவு தரம் தாழ்ந்து போய்விட்டார் என்பது அவனுக்கு புரிந்தது. ஆட்கள் கன்னிகாவை அறைக்கு கொண்டு சென்றபோது அசோக் நிழல் போல பின்தொடர்ந்தான். அவர்கள் அவளை படுக்கையில் போட்டுவிட்டு வெளியே வரவும் அசோக் அந்த ஆளை அடித்து துவம்சம் செய்துவிட்டு உள்ளே நுழைந்தான். கன்னிகா முழு மயக்கத்தில் இல்லை, ஒருவிதமான கிறக்கத்தில் இருந்தாள். அசோக் அவளை தூக்கிக் கொண்டு யாருக்கும் தெரியாமல் பின்வாசல் வழியாக தன் காருக்கு வந்தான். அவளை பின் சீட்டில் படுக்க வைத்துவிட்டு தானும் ஏறிக்கொண்டான். அசோக்கிற்கு ஆத்திரம் பொங்கியது. அம்மா, ஒரு பொண்ணோட கௌரவத்தை அழிக்க இப்படி ஒரு வேலையை செய்வீங்களா என்று தனக்குள் கருவினான். அப்போது கன்னிகா மெல்ல புரண்டு படுத்து அசோக்கின் சட்டையை பற்றினாள். அவள் கண்கள் பாதி மூடியிருந்தன. அந்த மருந்தின் வீரியத்தால் அவளது கட்டுப்பாடுகள் தளர்ந்திருந்தன. அசோக் என்று ராகமாக அழைத்தாள். அசோக் அவளை பார்த்து, கன்னிகா பயப்படாத, நான் வந்துட்டேன், வீட்டுக்கு போயிடலாம் என்றான் அவள் தலையை வருடி. ஆனால் கன்னிகா விடவில்லை. அவன் கழுத்தை சுற்றி கை போட்டுக்கொண்டு அவன் முகத்திற்கு மிக அருகில் வந்தாள். அவளது மூச்சுக்காற்று அசோக்கின் முகத்தில் சூடாக பட்டது. நீ ஏன் இவ்வளவு அழகா இருக்க, கல்லுக்கட பொம்மை மாதிரி, செம ஹான்சம் டானி என்று அவள் உளரத் தொடங்கினாள். அசோக் திகைத்து போனான். கன்னிகா, நீ போதையில இருக்க, என்ன பேசுறேன்னு உனக்கே தெரியல. எனக்கு தெரியும் அசோக், உன்னை பார்த்தாலே உன் உதட்ட அப்படியே கடிச்சு இழுக்கணும் போல இருக்கு தெரியுமா என்று சொல்லிக்கொண்டே அவனது கீழ் உதட்டை தன் விரலால் வருடினாள். அசோக்கின் கட்டுப்பாடு மெல்ல உடையத் தொடங்கியது. இவ்வளவு நாள் ஒரு பாறை போல இருந்த கன்னிகா இன்று ஒரு கொடி போல அவன் மேல் படர்வதை அவனால் தாங்க முடியவில்லை. அவளது கிரக்கமான பார்வையும் அந்த துணிச்சலான பேச்சும் அவனுக்குள் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது. கன்னிகா நில்லு என்று அவன் சொல்லும்போதே அவள் அவன் மார்பில் சாய்ந்து அவன் கழுத்தில் தன் முகத்தை புதைத்துக் கொண்டாள். டே அசோக், நீ என் புருஷன்தானே, அப்புறம் ஏன் தள்ளி போற என்று செல்லமாக கோபித்துக் கொண்டாள். அசோக் அவளது முகத்தை தூக்கி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். அந்த தனிமையான காரில் வெளியுலகம் மறந்து இருவரும் ஒரு நெருக்கமான தருணத்திற்குள் நுழைந்தனர். அசோக் அவளது கன்னங்களை ஏந்தி மிக மென்மையாக, அதே சமயம் அழுத்தமாக அவளது இதழ்களை சிறைப்பிடித்தான். கன்னிகா அந்த முத்தத்தில் இன்னும் அதிகமாக தன்னை இழந்தாள். ராஜேஸ்வரி அவர்களை பிரிக்க நினைத்த அந்த இரவு அவர்களை உடலாலும் மனதாலும் இன்னும் நெருக்கமாக்கியது. அசோக் அவளை இறுக அணைத்துக் கொண்டான். இனி இவளை தீண்ட எவனுக்கும் துணிச்சல் வராது என்று அவனது ஒவ்வொரு அசைவும் சொல்லியது. மறுநாள் காலை ஜன்னல் வழியாக வந்த சூரிய ஒளி கன்னிகாவின் முகத்தில் படர மெல்ல கண் விழித்தாள். தலை பாரமாக இருந்தது. சுற்றிலும் பார்த்தபோது அது அவள் தங்கியிருந்த ஹாஸ்டல் இல்லை என்பது புரிந்தது. அது அசோக்கின் பிரம்மாண்டமான அறை. நேற்று இரவு நடந்தவை மங்கலாக நினைவுக்கு வந்தன. ராஜேஸ்வரி கொடுத்த ஜூஸ், பிறகு ஒரு மயக்கம். காரில் அசோக்கிடம்தான் உளறியது. அவன் கொடுத்த அந்த நெருக்கமான முத்தம். நினைத்தாலே கன்னிகாவிற்கு முகம் சிவந்தது.
அப்போது கதவை திறந்து கொண்டு அசோக் உள்ளே வந்தான். கையில் ஒரு காஃபி கப்புடன் அவன் முகம் ஒருவிதமான நிமிர்வில் இருந்தது. கன்னிகா, தலைவலிக்குதா என்று கேட்டபடியே அருகில் வந்து அமர்ந்தான். கன்னிகா போர்வையை இழுத்து தன்னை மறைத்துக் கொண்டு, அசோக், நான் நேத்து ராத்திரி ஏதோ உளறிட்டன்ல, சாரி என்று தர்மசங்கடமாக சொன்னாள். அசோக் சிரித்தான். அந்த சிரிப்பில் ஒரு கள்ளத்தனம் இருந்தது. நீ உளறல கன்னிகா, உன் மனசுல இருக்கிறத சொன்ன, அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா இப்போ அதைவிட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. வா, கீழே போலாம். இருவரும் கீழே இறங்கி வந்தனர். ஹாலில் ராஜேஸ்வரி பதற்றத்துடன் காஃபி குடித்துக் கொண்டிருந்தார். நேற்று இரவு அவர் போட்ட திட்டம் என்னவானது என்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்தார். அசோக்கையும் கன்னிகாவையும் ஒன்றாக பார்த்ததும் அவர் கையிலிருந்த கப் நடுங்கியது. அசோக், இவ எதுக்கு இங்க? நேத்து பார்ட்டியில இவ ஏதோ ஒருத்தன் கூட என்று அவர் ஆரம்பிக்கும் முன்பே அசோக் கையை உயர்த்தி தடுத்தான். நிறுத்துங்கம்மா, நேத்து பார்ட்டியில நீங்க பண்ணின அந்த கேவலமான வேலைய நான் என் கண்ணால பார்த்தேன். கன்னிகாவோட கௌரவத்தை அழிக்க நீங்க ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணீங்கல்ல, அவனை இப்போ போலீஸ்ல ஒப்படைச்சிட்டேன். அவன் உன் பேரை சொல்லாம இருக்கணும்னா நீங்க நான் சொல்றத கேட்கணும் என்றான் அசோக் இரும்பு குரலில். ராஜேஸ்வரி அதிர்ச்சியில் அமர்ந்தார். அசோக், நான் உன் நல்லதுக்குத்தான். போதும், இனிமே கன்னிகா இந்த வீட்ல தான் இருப்பா. எனக்கு இந்த வீட்ல என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் இவளுக்கும் இருக்கும். அவளை இனிமே ஒரு வார்த்தை தப்பா பேசினாலும் நான் இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டே அவளை கூட்டிட்டு போயிடுவேன். அப்புறம் உங்க முகத்துல கூட விழிக்க மாட்டேன் என்று அசோக் இறுதி எச்சரிக்கை விடுத்தான். கன்னிகா அசோக்கின் கையை பற்றினாள். அவனுக்குள் இருந்த அந்த பொசெசிவ் குணம் இப்போது அவளை காக்கும் அரணாக தெரிந்தது. கன்னிகா, இனிமே நீ ஹாஸ்டலுக்கு போக வேண்டாம். இது உன் வீடு. இங்க யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு அவளது நெற்றியில் அசோக் முத்தமிட்டான். ராஜேஸ்வரி அங்கேயே சிலையாக உறைந்து நின்றார். அசோக் தன் அம்மாவை பழிவாங்கவில்லை, மாறாக தன் காதலை ஒரு கோட்டையாக கட்டி அதனுள் கன்னிகாவை பத்திரப்படுத்தினான். அசோக் மற்றும் கன்னிகாவின் பதிவு திருமணம் மிக எளிமையாகவும் அதே சமயம் உறுதியாகவும் முடிந்தது. அந்த வார இறுதியில் சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு நிகழ்ச்சிக்கு அசோக் ஏற்பாடு செய்திருந்தான். ருத்ரபுரத்து மக்கள் அனைவரையும் அவன் வரவழைத்திருந்தான். ஊர் பெரியவர்கள் முதல் கன்னிகாவின் பெற்றோர் வரை அனைவரும் அந்த ஆடம்பரமான சூழலையும் அசோக் கன்னிகாவிற்கு அளிக்கும் மரியாதையையும் பார்த்து மிரண்டு போயினர். அனைத்து சடங்குகளும் முடிந்து இரவு வெகுநேரம் கழித்து அசோக் கன்னிகாவை தனது வீட்டிற்கு அழைத்து வந்தான். அசோக்கின் பிடிவாதத்திற்கு முன்னால் ராஜேஸ்வரியோ அல்லது ஊர் மக்களோ எதுவும் பேச முடியவில்லை. அசோக்கின் அறை அன்று ஒரு கனவு உலகம் போல அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மல்லிகை பூக்களின் நறுமணமும் மெல்லிய வாசனை திரவியங்களின் மணமும் அந்த அறையை ஆக்கிரமித்திருந்தது. கன்னிகா அந்த அறையின் ஜன்னலோரமாக நின்று வெளியூரின் மங்கலான விளக்குகளை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அணிந்திருந்த பட்டுப்புடவையும் நெற்றியில் அசோக் சூட்டிய அந்த அடர் சிவப்பு குங்குமமும் அவளுக்கு ஒரு தேவதை உருவத்தை கொடுத்திருந்தது. கதவு மெல்ல திறக்கப்படும் சத்தம் கேட்டது. அசோக் உள்ளே வந்து கதவை உட்புறமாக தாளிட்டான். கன்னிகாவிற்குள் ஒரு இனம் புரியாத நடுக்கம் பரவியது. அசோக் மெல்ல அவளுக்கு பின்னால் வந்து நின்றான். அவனது கைகள் அவளது தோள்களை மென்மையாக பற்றின. இப்போவாவது பயம் போச்சா கன்னிகா? இப்போ நாம வெறும் சட்டப்படி மட்டும் இல்ல, மனசளவிலையும் ஒன்று சேர்ந்துட்டோம் என்றான் அசோக் அவளது காதோரம் தாழ்ந்த குரலில். கன்னிகா மெல்ல திரும்பி அவனை பார்த்தாள். அசோக்கின் கண்களில் இன்று அந்த பழைய ஆதிக்கம் இல்லை, மாறாக அதீதமான காதலும் அவளை தன் உயிராக கருதும் ஒரு உன்னத உணர்வும் இருந்தது. எனக்கு இன்னும் கனவு மாதிரியே இருக்கு அசோக். ருத்ரபுரத்துல ஆரம்பிச்ச அந்த ஒரு சின்ன குங்கும பொட்டு இப்போ என் வாழ்க்கையே மாத்திடுச்சு என்றாள் கன்னிகா தழுதழுத்த குரலில். அசோக் அவளது முகத்தை தன் கைகளுக்குள் ஏந்தினான். அது வெறும் குங்குமம் இல்ல கன்னிகா, அது என்னோட விதி, உன்னை எனக்காகவே செதுக்கியிருக்கு என்று சொல்லிக்கொண்டே அவளது நெற்றியில் அந்த குங்குமத்தின் மேல் மென்மையாக முத்தமிட்டான். அவனது இதழ்களின் சூடு கன்னிகாவிற்குள் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சது. அசோக் நிதானமாக அவளது கூந்தலில் இருந்த பூக்களை நீக்கி அவளது இடையை சுற்றி தன் கரங்களை வளைத்தான். கன்னிகா அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள். இருவரின் இதயத் துடிப்பும் அந்த நிசப்தமான அறையில் ஒரே சீராக ஒலித்தது. அசோக் அவளை மெல்ல தூக்கி கட்டிலில் அமர வைத்தான். அவளது பாதங்களில் இருந்த கொலுசுகள் மெல்லிய ஓசையை எழுப்ப அசோக் அவளது கால் விரலில் மெட்டி அணிவித்தான்.
இனி நீ முழுசா என்னோடவள் என்று முணுமுணுத்தவன் அவளது பாதத்தில் முத்தமிட்டான். கன்னிகா சிலிர்த்து போனாள். மெல்ல அவளது முகத்தை நெருங்கினான். அவனது இதழ்கள் அவளது கன்னங்களையும் கழுத்தையும் மென்மையாக வருடின. கன்னிகா ஒரு விதமான பரவசத்தில் அவனது சட்டையை இறுக்கமாக பற்றினாள். அசோக்கின் முத்தங்கள் ஆழமாகவும் அதே சமயம் மிகுந்த பொறுமையுடனும் இருந்தன. ஒவ்வொரு தீண்டலிலும் அவன் அவளது சம்மதத்தையும் காதலையும் கேட்டுக்கொண்டே இருந்தான். அறையின் விளக்குகள் அணைக்கப்பட்டு நிலவொளி மட்டும் ஜன்னல் வழியாக ஒளிய விழுந்தது. அந்த நிலவொளியில் அசோக்கும் கன்னிகாவும் ஒருவருக்கொருவர் முழுமையாக சரணடைந்தனர். ருத்ரபுரத்தின் அந்த இருள் சூழ்ந்த கட்டுப்பாடுகள் மறைந்து சென்னையின் இந்த அழகிய இரவில் இரு ஆன்மாக்களும் ஒரு நீண்ட பயணத்தின் தொடக்கமாக இணைந்தன. ஆழமான முத்தங்களும் மென்மையான அணைப்புகளும் அந்த இரவை மறக்க முடியாத ஒன்றாக மாற்றின. அசோக்கின் அந்த முரட்டுத்தனமான காதல் இன்று ஒரு தென்றலாக மாறி கன்னிகாவை தழுவிக்கொண்டது. விடியும் வரை அந்த அறை காதலின் ராகத்தை பாடிக்கொண்டே இருந்தது. முதலிரவின் மயக்கம் விலகாத அந்த அதிகாலையில் அசோக் ஒரு புதிய திட்டத்துடன் எழுந்தான். ருத்திரபுரத்து மக்கள் அனைவரும் இன்று ஊருக்கு கிளம்ப தயாராக இருந்தனர். கன்னிகாவின் அப்பா கணேசனும் ஊர் பெரியவர்களும் அசோக்கின் வீட்டு வாசலில் நின்றிருந்தனர். தம்பி, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது, நாங்க கிளம்புறோம். என் பொண்ணு இனி ஊம் பொறுப்பு என்றார் கணேசன், இன்னும் அதே பழைய கௌரவ பிடிவாதத்துடன். அசோக் சிரித்தான். இருங்க மாமா, அவசரப்பட்டு கிளம்பாதீங்க. நீங்க சென்னைக்கு வந்துட்டு மெரினா பீச்சையும் கோயிலையும் மட்டும் பார்த்துட்டு போனா எப்படி? நான் உங்களுக்கு ஒரு சிட்டி டூர் ஏற்பாடு பண்ணிருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்காக இருங்க என்றான். அசோக் அவர்களை ஒரு பெரிய ஏசி பஸ்ஸில் அழைத்துச் சென்றான். ஆனால் அவன் அவர்களை மால்களுக்கோ அல்லது சினிமாவுக்கோ அழைத்துச் செல்லவில்லை. அவன் முதலில் அவர்களை அழைத்துச் சென்றது ஒரு மிகப்பெரிய பெண் IT வல்லுநர்கள் பணியாற்றும் ஒரு நிறுவனத்திற்கு. அங்கே நூற்றுக்கணக்கான பெண்கள் நவீன உடைகளில் லேப்டாப்களுடன் கணினி திரையில் உலகத்தையே மாற்றும் வேலைகளை செய்து கொண்டிருந்தனர். இங்க பாருங்க பெரியவரே, இவங்க எல்லாரும் உங்க ஊர் கன்னிகா மாதிரி படிச்சவங்க தான். இவங்க யாருமே தாலி கட்டுனதுக்காகவோ இல்ல குங்குமம் வச்சதுக்காகவோ வீட்டுக்குள்ள முடங்கி போகல. இவங்க சம்பாத்தியத்துலதான் இவங்க குடும்பமே நடக்குது என்றான் அசோக். அடுத்ததாக ஒரு பெண் ஓட்டுநர்கள், அதாவது விமன் பைலட்ஸ் அல்லது லோகோ பைலட்ஸ் பயிற்சி மையத்திற்கு அழைத்துச் சென்றான். அங்கே பெண்கள் ஆகாய விமானங்களையும் ரயில்களையும் இயக்குவதை பார்த்து ருத்திரபுரத்து ஆண்கள் வாய்ப்புலந்து நின்றனர். நீங்க உங்க ஊர்ல ஒரு பொண்ணு தனியா ரோடு தாண்டறதே தப்புன்னு சொல்றீங்க. ஆனா இங்க பாருங்க, இவங்க வானத்தையே ஆள்றாங்க. அறிவுக்கும் திறமைக்கும் ஆண்பால் பெண்பால் கிடையாது என்று அசோக் ஆவேசமாக விளக்கினான். கடைசியாக அவர்களை ஒரு புகழ்பெற்ற பெண் வழக்கறிஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சந்திப்பிற்கு அழைத்துச் சென்றான். அங்கே ஒரு பெண் மேடையில் முழங்கிக் கொண்டிருந்தார். பெண்களின் நெற்றியில் வைக்கும் குங்குமம் அவர்களின் மங்களத்தின் அடையாளம் மட்டுமே, அது அவர்களின் அடிமைத்தனத்தின் சாசனம் அல்ல என்ற வார்த்தைகள் ருத்திரபுரத்து மக்களின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. கணேசன் மெல்ல கன்னிகாவை பார்த்தார். அவள் அசோக்கின் தோளோடு தோள் நின்று கொண்டு அந்த பெண்களை பெருமையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அசோக் ஊர் பெரியவர் முன்னால் போய் நின்றான். பெரியவரே, அந்த அன்னைக்கு கோவில்ல நான் தெரியாம ஒரு குங்குமம் வச்சேன். அதுக்காக நீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கைய முடக்கி வைக்க நினைச்சீங்க. நான் நல்லவனா இருந்ததுனால கன்னிகா வாழ்க்கை தப்பிச்சுது. இதுவே ஒரு அயோக்கியன் அவ நெத்தில கை வச்சிருந்தா அவ வாழ்க்கைய அந்த பாவிக்கிட்ட அடகு வச்சிருப்பீங்களா? குங்குமம் வைக்கிறது உரிமை இல்ல, அது ஒரு உணர்வு. அத வச்சு ஒரு பெண்ணை அடிமையாக்குற அந்த பழைய சட்டத்தை இன்னைக்கூட அந்த ஊர்ல பொதிச்சிடுங்க. ஊர் மக்கள் அனைவரும் மௌனமாக இருந்தனர். சில இளைஞர்களின் கண்களில் மாற்றம் தெரிந்தது. தம்பி, நீங்க சொல்றது சரிதான். நாங்க இவ்ளோ நாளா ஒரு இருட்டுக்குள்ளேயே இருந்திருக்கோன்னு இப்பதான் புரியுது என்றார் ஒரு இளைஞன். கணேசன் கன்னிகாவின் கையை பற்றினார். என்ன மன்னிச்சிடுமா, உன்னை இந்த சிறையிலிருந்து காப்பாத்துனது அந்த சடங்கு இல்ல, இந்த தம்பியோட அன்பும் அறிவும் தான். நீ படிச்ச படிப்புக்கு இங்கேயே பெரிய ஆளா வரணும் என்று உருக்கமாக சொன்னார். ருத்ரபுரத்து மக்கள் ஊருக்கு திரும்பும்போது அவர்கள் வெறும் மனிதர்களாக போகவில்லை, மாற்றத்தின் விதைகளாக போனார்கள். ருத்ரபுரத்து மக்கள் சென்னைக்குச் சென்று திரும்பிய பிறகு அந்த ஊர் இரண்டாக பிரிந்திருந்தது. அசோக் காட்டிய அந்த புதிய உலகத்தை பார்த்து வியந்த இளைஞர் கூட்டம் மாற்றத்தை விரும்பியது. ஆனால் ஊர் பெரியவர் மற்றும் சில பழமைவாதிகள், நம்ம ஊர் கலாச்சாரம் கெட்டுப்போச்சு, அந்த சிட்டிக்காரன் நம்ம பொம்பளைங்க மனச கலைச்சிட்டான் என்று வன்மத்தை கக்கினர்.
இந்த செய்தி சென்னைக்கு எட்டியது. அசோக், நம்ம ஊர்ல நிலைமை சரியில்லையா, அங்க ஒரு பெரிய கலவரமே நடக்கும் போல இருக்கு, நாம போகணுமா என்று கன்னிகா கவலையுடன் கேட்டாள். அசோக் தன் சட்டை காலரை தூக்கிவிட்டு கொண்டான். நம்மால ஆரம்பிச்சது நம்மாலேயே முடியட்டும் கன்னிகா, பயப்படாத. உன் ஊர்ல உன் காலடி தடம் பதியறப்போ அங்க பயம் இருக்கக்கூடாது, மரியாதை இருக்கணும். வா போலாம். அசோக் மற்றும் கன்னிகா இருவரும் ருத்ரபுரத்திற்குள் நுழைந்தனர். ஊர் மந்தையில் ஒரு பெரிய கூட்டம் கூடியிருந்தது. ஊர் பெரியவர் கையில் தடியுடன் ஆக்ரோஷமாக நின்றிருந்தார். வா தம்பி, எங்க ஊர் முறைய தப்புன்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு இங்க வந்த? நீ குங்குமம் வச்சதுனாலதான் இவள உன் கூட அனுப்பினோம். ஆனா நீ இப்போ எங்க ஊர் சட்டத்தையே மாத்த பாக்குறியா என்று பெரியவர் கத்தினார். அசோக் காரை விட்டு இறங்கி கூட்டத்தின் நடுவே கம்பீரமாக நடந்தான். கன்னிகா அவனது கையை பிடித்துக்கொண்டு பின்னால் வந்தாள். பெரியவரே, சட்டம்ங்கிறது மனுஷங்க நல்லா வாழ்றதுக்கு தான், அவங்கள சாகடிக்கிறதுக்கு இல்ல. அன்னைக்கு நான் தெரியாம வச்ச குங்குமத்தை வச்சு இவ வாழ்க்கையே எனக்கே எழுதி தரேன்னு சொன்னீங்களே, ஒரு பொண்ணு அவ சம்மதமில்லாம ஒருத்தன் கூட அனுப்புறதுதான் உங்க ஊர் முறையா என்று அசோக் இடி முழக்கம் இட்டான். கூட்டத்தில் இருந்த ஒரு பழமைவாதி, டேய் ரொம்ப பேசாத, இவ எங்க ஊர் பொண்ணு, இவளை இங்கேயே வச்சு நாங்க தண்டிக்க போறோம் என்று சொல்லி கன்னிகாவை நோக்கி பாய முயன்றான். அசோக் மின்னல் வேகத்தில் அவன் சட்டையை பிடித்து இழுத்து ஒரே அடியில் கீழே தள்ளினான். தொட்டு பாருடா, அன்னைக்கு அசோக் ஒரு சிட்டிக்காரனா வந்தான், ஆனா இன்னைக்கு இவ புருஷனா வந்து நிக்கிற. என் பொண்டாட்டி மேல ஒரு தூசி பட்டாலும் இந்த ஊரே சுடுகாடா மாறிடும், ஜாக்கிரத. அசோக்கின் அந்த ரௌத்ரத்தை பார்த்து ஊரே நடுங்கியது. கன்னிகா முன்னே வந்து பேசத் தொடங்கினாள். பெரியவங்களே, நான் படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு கனவு இருந்தது. ஆனா இந்த ஊர்ல நான் ஒரு கைதியாதான் இருந்தேன். அசோக் என்னை அடிமைப்படுத்தல, எனக்கு சிறகுகளை கொடுத்திருக்காரு. குங்குமம்ங்கிறது ஒரு ஆணோட அதிகாரம் கிடையாது, அது ஒரு பெண்ணோட விருப்பம். இனிமே இந்த ஊர்ல எந்த பொண்ணையும் அவ சம்மதமில்லாம யாருக்கும் கட்டி வைக்க கூடாது. படிச்ச பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்பணும். இது நடக்கலன்னா நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். கன்னிகாவின் அந்த பேச்சும் அசோக்கின் அந்த பாதுகாப்பும் அங்கிருந்த பல பெண்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தது. இளைஞர்கள் அனைவரும் அசோக்கின் பின்னால் வந்து நின்றனர். நாங்க அண்ணன் பக்கம்தான், இனிமே இந்த ஊர்ல பழைய பஞ்சாங்கம் செல்லாது என்று முழக்கமிட்டனர். தனித்து போன ஊர் பெரியவர் வேறு வழியில்லாமல் தலைகுனிந்தார். அந்த பழமைவாத கோட்டை மெல்ல சரிய கமங்கியது. அசோக் கன்னிகாவை பார்த்து மென்மையாக புன்னகைத்தான். பாத்தியா கன்னிகா, அதிகாரம் பண்ண வேண்டிய இடத்துல அதிகாரம் பண்ணாதான் இந்த உலகம் கேக்கும். அன்று மாலை ருத்ரபுரத்தின் அந்த பழமையான கோயிலில் மீண்டும் ஒருமுறை அசோக் கன்னிகாவின் நெற்றியில் குங்குமம் வைத்தான். ஆனால் இம்முறை அது ஒரு விபத்தோ கட்டாயமோ இல்லை, அது அவர்களின் காதலின் அடையாளம். ருத்திரபுரத்தின் அந்த பழைய மந்தை இப்போது ஒரு புதிய பொலிவுடன் காட்சியளித்தது. பழைய பஞ்சாயத்து மரத்தடியில் இப்போது ஊர் மக்கள் வெறும் தண்டனை கொடுக்க கூடவில்லை, ஊரின் வளர்ச்சியை பற்றி பேசக்கூடியிருந்தார்கள். அசோக்கின் பிடிவாதமும் கன்னிகாவின் அறிவுத்திறனும் அந்த ஊரின் தலையெழுத்தையே மாற்றியிருந்தது. அசோக் தன் சொந்த பணத்தில் ஊர் எல்லையில் ஒரு பெரிய மகளிர் சுய வேலை வாய்ப்பு மையம் மற்றும் நவீன பள்ளியை கட்டியிருந்தான். அதன் திறப்பு விழா இன்று. கன்னிகா ஒரு அழகான சுடிதாரில் மேடையில் நின்றாள். அவளுக்கு பின்னால் அசோக் அவளது வெற்றியைக் கண்டு பெருமிதப்படும் ஒரு காதலனாக நின்றிருந்தான். பெரியவங்களே, அன்னைக்கு இதே ஊர்ல நான் ஒரு கைதியா இருந்தேன், ஆனா இன்னைக்கு இந்த ஊரோட மகளா நிக்கிறேன். இப்போ இந்த பள்ளிக்கூடத்துல உங்க வீட்டு பொண்ணுங்க படிக்க போறாங்க, அவங்க இனிமே யாருக்கும் பயப்பட வேண்டாம் என்று கன்னிகா பேசும்போது ஊரே கைத்தட்டி ஆரவாரம் செய்தது. அன்று கன்னிகாவை திட்டிய அதே அர்ச்சகர் இப்போது மரியாதையுடன் தாம்பூலத்தட்டை நீட்டினார். என்ன மன்னிச்சிடுமா, அன்னைக்கு தெரியாம உன்னை திட்டிட்டேன், ஆனா அந்த தப்புதான் இன்னைக்கு இந்த ஊருக்கே ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கு என்றார். அசோக் மேடைக்கு வந்து மைக் பிடித்தான். ருத்திரபுரம் இப்போ ஒரு கிராமம் இல்ல, இது ஒரு முன்மாதிரி மாடல் வில்லேஜ். இங்க இருக்கிற பெண்களுக்கு நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், குங்குமம் வைக்கிறது உங்க உரிமை, அது யாரோ ஒருத்த உங்க மேல திணிக்கிற அதிகாரம் இல்ல. உங்க வாழ்க்கையை நீங்களே தீர்னானீங்க. விழா முடிந்து மாலை நேரம். அசோக்கும் கன்னிகாவும் அந்த பழைய கோயில் குளத்தங்கரையில் அமர்ந்திருந்தார்கள். அந்த ஊரின் காற்று இப்போது சுதந்திரமாக வீசியது. அசோக், அன்னைக்கு நீங்க அந்த அர்ச்சகர் தட்டிலிருந்து குங்குமத்தை எடுக்கும்போது இது இவ்வளவு தூரம் வரும்னு நினைச்சிங்களா என்று கன்னிகா அவன் தோளில் சாய்ந்தபடி கேட்டாள். அசோக் அவளது கையை பன்கைகளுக்குள் பொதிந்து கொண்டான். சத்தியமா இல்ல கன்னிகா, நான் ஏதோ அந்த பெருசு திட்டுறாரேன்னு கோபத்துல பண்ணினேன். ஆனா அந்த ஒரு நிமிஷம் என் வாழ்க்கையவே மாத்திடுச்சு. ஒரு முரட்டுத்தனமான அசோக்க ஒரு நல்ல மனுஷனா மாத்துனது நீதான். நீங்களும் தான் அசோக் ஒரு பயந்தாங்கொள்ளி கன்னிகாவை ஒரு துணிச்சலான பெண்ணா மாத்துனீங்க.
நீங்க கொஞ்சம் டாக்ஸிக் தான், ஆனா அந்த டாக்ஸிக் லவ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு என்று கன்னிகா குறும்பாக சிரித்தாள். அசோக் அவளை நெருங்கி அவளது நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். இனிமே இந்த ருத்திரபுரத்துல எந்த பெண்ணும் குங்குமத்துக்காக கண்ணீர் விட மாட்டாங்க. அது காதலோட அடையாளமா மட்டும்தான் இருக்கும். சூரியன் மெல்ல மறைய அந்த ஊரின் புதிய விடியலை நோக்கி அசோக்கும் கன்னிகாவும் கைகோர்த்து நடந்தனர். ருத்திரபுரத்தின் இருள் சூழ்ந்த சட்டம் மறைந்து அறிவும் காதலும் கலந்த ஒரு புதிய சகாப்தம் அங்கே மலர்ந்தது. முற்றும்.